சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போய் போலாம், கிளம்பலாம். என்ன மாமா, முதல்ல உட்கார்ந்து காஃபி குடிங்க. எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு தானே இருக்கீங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணாதானே சக்சஸ் ஆகும். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, வாங்க போலாம். அவர் எப்பவுமே பிஸியானவர். வேற ஏதாவது அப்பாயின்மெண்ட்ல கமிட் ஆயிட்டாருன்னா அப்புறம் நாம தான் வெயிட் பண்ணணும். பரவாயில்ல வெற்றி, நீங்க இருங்க. எனக்கு அந்த லாயர் தெரிஞ்சவர் தான். நான் போய் அவரை பார்த்து பேசிட்டு சொல்றேன். அதுக்கு இல்லம்மா, இருங்க. அதான் அம்மா இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல மாமா, அவங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மாமா. இவ எதுக்கு இப்ப குறுக்க வந்து பேசிட்டு இருக்கா? பெரிய மனுஷியாட்டம் பேசுறா. இவளை வச்சுக்கிட்டு எதுவுமே பேச முடியல. சுந்தரி, கிளம்பலாமா? சரிம்மா. வரா? சரிங்கம்மா, கவலைப்படாம போய் பாருங்க, நல்லதே நடக்கும். நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரியா? வாங்க போயிட்டு வரேன். வாங்க. வரோம். சரிங்க. ஏன் மாமா, சுந்தரி அக்கா இந்த மாவட்டத்துக்கே கலெக்டர் தானே? ஆமா, அதுக்கு என்ன? அப்ப இதெல்லாம் அவங்களா பண்ணிக்க முடியாதா? அங்க எது நடந்தாலும் உடனே இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க கேக்குற எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. யாரா இருந்தாலும் பிரச்சனை இருக்கிறப்போ குழப்பமா தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல உதவி பண்ணணுமே தவிர இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஏதாவது உளறிட்டு இருக்காம போ. இல்ல மாமா, இனிமே நீங்க சுந்தரி அக்கா விஷயத்துல தலையிட வேண்டாம். எனக்கு அது பிடிக்கல. இங்க பாரு உஷா, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நீ சொல்றத முதல்ல நிறுத்து. நீ தான் சின்ன பொண்ணு, நான் உன்னை விட பெரியவன். அத நல்லா ஞாபகம் வச்சுக்க. உனக்கு நான் கடைசியா சொல்றேன், சுந்தரி விஷயத்துல இனிமே நீ தலையிடாத. சுந்தரிக்கு என்ன வேணும்னாலும் அவங்க என்ன கேட்டாலும் நான் போய் என்னால முடிஞ்சதை பண்ணுவேன். எனக்கு நீ கண்டிஷன் போடாத, சரியா? மாமா, என்ன விட உனக்கு அந்த சுந்தரி பெருசா போயிட்டால. அவளுக்காக என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறல்ல. உனக்கு அவளை விட நான் தான் முக்கியம்னு நினைக்க வைக்கிறேன். உன்னை நான் மாத்தி காட்டுறேன் மாமா. மாமா. நீயாப்பா? எதுக்கு தம்பி இங்கெல்லாம் வந்துகிட்டு? ஏன் மாமா, நான் உங்களை பார்க்கலாம் வரக்கூடாதா? அப்படி இல்லப்பா, எதுக்கு உனக்கு தேவையில்லாம வீண் சிரமம் தான். இதுல என்ன மாமா சிரமம்? உண்மையை சொல்லணும்னா உங்களை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் சீக்கிரமா வெளியே வந்துடுவேன். இல்ல மாமா, வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாம பொய்யான நம்பிக்கையில இருக்கீங்க. அப்படி என்னப்பா நடக்குது? இல்ல மாமா, சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. சுந்தரி அவசரப்பட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா மாமா. ஆனா உங்களுக்காக ஆஜராக லாயர் யாருமே வரமாட்டேறாங்க. எல்லாருமே டீட்டெயில்ஸை கேட்டு பொற்கொடிக்கு பயந்து ஓடிடுறாங்க. அப்படியா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டெல்லியில லாயரா இருக்கான். அவன் ரொம்ப தைரியசாலி, யாருக்கும் பயப்பட மாட்டான். உங்களுக்காக வாதாட சொல்லி அவன்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன் மாமா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் உங்களை வெளியே கொண்டு வரேன் மாமா. நான் இருக்கேன் உங்களுக்கு. நீங்க நிம்மதியா இருங்க. சீக்கிரமே அதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றிப்பா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் சுந்தரி பாத்துக்குவா. அவளாலதான் ஒன்றும் பண்ண முடியலையே மாமா. பொற்கொடியை எதிர்த்து அவளால என்ன செய்ய முடியும்? வேணாம்ப்பா, வேணாம். சுந்தரி என்னை எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவா. அவ என்னை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணும்போது உன் உதவியை நான் வாங்கிக்கிட்டா அது அவளை நான் நம்பாத மாதிரி ஆயிடும். நீ கிளம்பலாம். தம்பி. மாமா, நீ இங்க வந்து என்னை பார்த்த விஷயம் கூட யாருக்கும் தெரிய வேணாம். நான் உங்ககிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சாலே சுந்தரி வருத்தப்படுவா. கிளம்பு. யோ மாமா, அவன் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? எப்படி எப்படி என்ன மீறி சுந்தரி உன்னை வெளியே கொண்டு வந்துருவாளா?
அது எப்படி நடக்கும்னு நானும் பார்க்கறேன். நீ உள்ள வர காரணமானவனே நான் தான். என்ன மீறி நீ எப்படி வெளியே வரன்னு நான் பார்க்கறேன். எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த சுந்தரி இனிமே மறந்தும் கூட சிரிச்சிடக்கூடாது. அவ வாழ்க்கையில இனிமே சந்தோஷங்கிற சாப்டரே அவ பார்க்க கூடாது. அதுக்கு நான் விடவே மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வாங்க மல்லிகா மேடம். கலெக்டர் மேடம் வாங்க. 2 பேரும் உட்காருங்க ப்ளீஸ். பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க? பின்ன உங்களை மறக்க முடியுமா? என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயான்னு கேக்குறாரு. இல்ல பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். வராதவங்க வந்திருக்கீங்க, ஒரு டீ கூட சாப்பிடணும் அப்படி ப்ளீஸ், எனக்காக மேடம். 2 பேருக்கும் டீ கொண்டு வாங்க. நோ சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நோ ஃபார்மாலிட்டிஸ் ப்ளீஸ். நாங்க ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? என் மாமா ஐயப்பன் இப்ப ஜெயில இருக்காரு. அவரை பெயில்ல எடுக்கணும். அதோட இந்த கேஸையும் நீங்க தான் எடுத்து நடத்தணும். அந்த பொற்கொடி பொண்ணை கடத்தின கேஸ் தானே? ஆமா. பொற்கொடிக்கு எதிரா யாருமே கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க மேடம். அதனாலதான் உங்களை தேடி வந்தோம். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா மேடம்? அந்த அம்மாவை பத்தின விஷயங்கள் எங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியும். ஐ எம் வெரி சாரி மேடம். எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. என்னாலும் அந்த கேஸ்ல ஆஜராக முடியாது மேடம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஒரு கிரிமினலுக்கு பயந்து ஒருத்தர் குற்றவாளின்னு அரெஸ்ட் ஆனா அந்த குற்றம் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சு நிரபராதியை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்களா? நீங்க சொல்றது சரிதான் மேடம். ஆனா உண்மை நிலவரம் இதுதான். பொற்கொடிக்கு ஆப்போசிட்டா இது வரைக்கும் யாரும் ஆஜரானதே கிடையாது. நான் இந்த கேஸ் எடுத்தா எனக்கும் பிரச்சனை வரும். என்னால அதையெல்லாம் சமாளிக்க முடியாது. இதை நீங்களே தான் பார்த்துக்கணும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் யாருமே வரமாட்டாங்க மேடம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பொற்கொடிக்கு ஆப்போசிட்டா ஒரு லாயர் தைரியமா வாதாடி அவங்கள 3 மாசம் உள்ள தூக்கி வச்சதா ஒரு விஷயத்த கேள்விப்பட்டனே. ஓ, அப்படியே கேள்விப்பட்டீங்க?